ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து லீவு, அதனால் நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கனகாமரம் கண்டுகளை வச்சு அதோட விதை விழுந்து எவ்வளோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கனகாமரம் கண்டை பார்க்க போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல ஊந்து வச்ச கண்டு இதுவே. அந்த கண்டு விதை இங்கே விழுந்துச்சு, இந்த இதோட விதை இங்கே விழுந்துச்சு, இந்த இதோட விதை அங்கே விழுந்துச்சு, அதோட விதை இங்கே விழுந்துச்சு, அதோட விதை இங்கே விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று வளர போகுது, அதனால தான் குட்டியாக தெரியுது. பார்த்துக்கோங்க, வளர போகுது. பார்த்தீங்கன்னா இது வளர போகுது. இது சின்ன கண்டு. இங்கே பாருங்க, நிறைய சின்ன சின்ன கண்டாக இருக்குது. இப்போ தான் இன்னக்குள்ளே வேறு போயிட்டு இருக்கு. பார்த்திங்கன்னா அங்கேயே ஒரு கனகாமரம் கண்டு இருக்குது. அது வந்து ரொம்ப வெயில், இந்த ஃபுல்லாக வெயிலில் காஞ்சி போயிருக்கு, அப்படியே காய போகுது. இது எலுமிச்சம்பழம் கண்டு. பார்த்தீங்கன்னா நேச்சுரலான எலுமிச்சம்பழம். திருப்பி இதுதான் கனகாமரம் கண்டு. இங்கே ஃபுல்லாக சின்ன சின்ன கனகாமரம் கண்டை ஊண்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுதான் வாழை மரம் கண்டு. ஊஞ்சலாம் இல்லை, ஊஞ்சல். பார்த்தீங்கன்னா இதுவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால இதை கெட்டி ஆடுறோம். பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னொரு ரவுண்டு போக போகிறோம். பார்த்தீங்களா இது எவ்வளோ இது பண்ணதுக்கு இன்னும் தாங்கியிருக்கு. அது நிறைய தண்ணி பிரச்சனை. இப்போ வாங்க இந்த கண்டுக்கு தண்ணி போச்சு போவோம். பார்த்தீங்கன்னா இதே பைப்பு தண்ணி போட்டுக்குவோம். துளசி செடி, இங்கே கனகாமரம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தண்ணி போச்சுனாதே இது வெயில் கருக்காமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுவே இந்த முருங்கைக்காய் இருக்கிறது. நாங்கள் இவ்வளோதான் ஊண்டி வச்சோம். இப்போ அதே ஒரு மாதம் இருக்கும், அதுக்குள்ளே இது வந்துருச்சு. அதுக்கு காரணம் தண்ணி பாய்ச்சினாதே இதுனா வரும். சரி, இதுக்கு தண்ணி பாய்ச்சி வச்சு ஓகே பாய். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.